ஆரம்பிக்கலாம். வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். கை கொடுக்கணும், கட்டி பிடிக்கணும். Thank you so much, ma'am. Thank you so much, ma'am. Actually, நிஜமாவே இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப நானே பறந்துட்டு இருக்கேன். அவங்க சொன்னாங்க நான் பறந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹிஸ்டரியில அநேகமா வேர்ல்டு டாக்டர்ஸ் ஹிஸ்டரியில ஒரு ஸ்பெஷல் சைல்டா இருந்தா தான் வேலை மட்டும் தான் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸ்க்கு மத்தியில என்கிட்ட இந்த பாப்பாக்கு 20 வயசு இருக்கும் போது இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கே ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வந்தாங்க. இவங்க கூட்டிட்டு வந்த வருஷம் ஆல்மோஸ்ட் 2021. வந்தோடனே ஒரு மதரா, ஆக்சுவலி இவங்க பயங்கர ஸ்மார்ட். இவங்களே பார்த்தா அக்கா மாதிரி இருப்பாங்க. நல்லா கியூட்டா, நல்லா ட்ரெஸ் பண்ணி, நல்லா அழகா ஹேர்லாம் இது பண்ணி ஒரு ஸ்டைலிஷான மதரை தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அது எப்படின்னா ஒரு 5-6 விசிட் முதல் தடவை அருக்காணி மதம் கொண்டே போட்டு அப்படியே கதலோட ஒரு சோகமா தான் வந்தாங்க. வந்தப்ப அவங்க 2021 என்கிட்ட கேட்ட விஷயம், என் மகளை நார்மலாக்கி எல்லா பிள்ளைங்க மாதிரியும் நான் அவளை ஆளாக்கி என் மகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அவளுக்கு வளகாப்பு பண்ணி கையில பேரம்பொத்தியோட வாழ வைக்க முடியுமான்னு கண்டிஷன். ஜெயலலிதா அம்மாவுடைய மறு உருவமா தான் இவங்க பார்ப்போம். நானே டெரரா பயப்படுவேன். எங்க ஸ்டாஃப்ஸ்லாம் அதை விட டெரரா பயப்படுவாங்க. சவுண்ட் விட்டாங்கன்னா நீங்க எல்லாம் பயப்படுவீங்களா? விட மாட்டீங்களா? ஃபேமிலி எல்லாம் விட மாட்டீங்களா? ஆனா அவங்க மாப்பிள்ள எல்லாம் ரொம்ப பயப்படுறாரு. ரொம்ப எப்படி சொல்றது, ஜெயலலிதா அம்மாவோட மினி வெர்ஷனா தான் ஒருத்தவங்க எங்க ஊர்ல நடமாடிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மாதிரி குரல்லாம் கணேன் பேசுவாங்க பாருங்க. அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நான் அப்ப இந்த குழந்தைய நம்ம நார்மலாக்கிறதே பெரிய விஷயம். இவங்க கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஆசையோட ஒரு தாய் இருக்காங்க. தாய்க்கு இந்த மாதிரி ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்ல எந்த உரிமையும் இல்லை. 10 மாசம் சுமந்து பெற்ற தாய்க்கு எல்லா உரிமையும் இருக்கு அந்த குழந்தையோட எதிர்காலத்தை ஆசைப்பட. அப்படி அவங்க ஆசைப்பட்டு இந்த மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. நான் முயற்சி பண்றேன், பெஸ்ட் கொடுக்குறேன், நான் ட்ரை பண்றேன். அவ வேலை பார்த்துட்டு நம்ம கண்டிப்பா கல்யாணம் 2022 1 ஃபுல்லா முடிச்சு 2 ஃபுல்லா முடிச்சோன்னு 2 கடைசியில மேம் கல்யாணம் பண்ணலாமா, மாப்பிள்ள பாக்கலாமா. அவங்களுக்கு என் பிள்ளை இப்படி இருக்கு, இந்த ஊர் உலக ஜனங்களுக்கு முன்னாடி ஒரு என்னோட வாரிசு நல்ல என்னோட, அதாவது நான் பயங்கர ஸ்மார்ட், பயங்கர புத்திசாலி. எனக்கு அப்ப என்னோட ஜெனரேஷன் ஒரு பிள்ளைய கையில எடுத்து போனதுன்னு ஒரு மனசு ஆர்வம் இல்ல, ஏதோ ஒண்ணு பண்ணி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு ஒரு மனசு. கல்யாணம் பண்ணலாமா கேட்டாங்க. 2023 கல்யாணம் பண்ணாங்க. 2023 கல்யாணம் பண்ண உடனே நானும் அவங்க மாப்பிளையும் செத்தா சேகர் அப்படிதான் இருக்கும். ஏன்னா மாசமாலே நான் ஆக்சுவலி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அவ எவ்வளவு ஸ்வீட்னா, பாவா அவளை எப்படி மிரட்டுவோம்னா, நீ ஏதாவது பண்ணனா பாவா வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செய்வா. எப்படியா ரொம்ப அவ இவ்வளவு மெச்சூர்டா இருப்பா, இவ்வளவு ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்ண நான் நம்பவே இல்லை, நினைக்கவே இல்லை. அவங்க பாவாக்குன்னா அவ துணி கூட துவைச்சு போடுறா. அதான் இவங்க கிட்ட சொன்னாங்க, நம்மள என்ன பாடுபடுத்துவா. அவங்க பாவாக்கு நான் துணி துவைச்சு போடுறா, சாப்பிடலாமா பாவாங்கிறா, ஏதாவது வாங்கி வச்சா கூட பாவா தனியா எடுத்து ஒளிச்சு வச்சிடுறா. எது வாங்கினாலும் எங்க பாவாக்கு ஒண்ணு வாங்கி கொடுமா, எது சாப்பிட்டாலும் நீங்க சாப்பிடுவாங்க, அவருக்காக வெயிட் பண்ணுவா. அவருக்காகவே மேட் ஃபார் ஈச் அதர். அவங்க 2 பேரையும் தான் மேம் ப்ராமிஸா சொல்லணும். சத்தியமா நாங்க நினைச்சு கூட பாக்கல இவ்வளவு லவ் பண்ணணும்னு. இது அநியாயத்துக்கு ரொம்ப ஸ்வீட் ஆயிடுச்சு. அப்புறம் நான் எதை சொன்னேன்னா, நல்ல நீளமான முடி இருக்கும், நான் ஒழுங்கா தலை பின்னிக்க மாட்டேங்கிறா, கொஞ்சம் சேட்டை பண்றா, போன் பாக்குறேன், அவங்க வீட்டுக்கார போய் கம்ப்ளைண்ட் பண்ணா. சரி அப்பனா நீ கிளம்பு, நான் உன் பாவாவை நான் இங்கே வச்சுக்கிறேன், உனக்கு உன் பாவா கிடையாது அப்படின்னு சொன்னா இப்படி கோவமா உட்காந்து, பாவா இவங்க கிட்ட பேசுறேன், வா பாவா நம்ம போவோம். இவங்க கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு செம, நீடி உன்னை இத்தனை வருஷம் பாத்துட்டு இருக்குது, நானு நேத்து பாவானோடனே அவங்க அம்மா நீ கிளம்பு, நீ யாருமே வேணாம், ஊருக்கே என்னை வர வேணாங்க, நான் பாவா கிட்ட இருக்கேன், நீங்க வராதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இன்னைக்கு 33ஆவது நாள் ஃபர்ஸ்ட் யூரின் பிரெக்னன்சி. அந்த செக் பண்ண உடனே இங்க ஒருத்தவங்க பறந்தே வந்துட்டாங்க என் கிளினிக்கு. ஆக்சுவலி உண்மையாவே அன்எக்ஸ்பெக்டட்ன்றத இவங்களுக்கு இது ஒரு பெரிய கடவுள் கொடுக்குற ஒரு கிஃப்ட். இத்தனை வருஷம் கண்ணீர், எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட ஒரு விஷயம் எங்கிட்ட சரியா இருக்குது. நான் ஒரு விசேஷத்துக்கு போனா கூட எனக்கான மரியாதையே அங்க இல்ல மேடம். நான் இந்த பிள்ளைக்கு இப்படி இருக்கிறதுனால ரொம்ப எல்லாரும் பேசுறது தாங்கிக்க முடியாம எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. இந்த எனக்கான அவங்க கொண்டு வந்த இந்த பூ ஆக்சுவலி இது கடவுளுக்கு சமர்ப்பிக்கணும். இது டிசர்வ் பண்றது கடவுள் தான். அதனால நீங்க அழுக கூடாது. இன்னைக்கு சந்தோஷமான நாள், இன்னைக்கு நீங்க சாதிச்ச நாள். அதனால இது மாதாவுக்கு பிள்ளையாருக்கும் போட்டுருவோம். உண்மையாவே இது கடவுளுக்கு இது அர்ப்பணிக்கிறேன். இது ஸ்வீட்ஸ் நாங்கெல்லாம் எடுத்துக்கோம். இப்ப நீங்க நான் டிக்ளேர் பண்றேன், முதல் தடவை இந்த பிரபஞ்சத்துல ஒரு ஸ்பெஷல் சைல்ட
20 வயசு ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு வந்து இந்த 4 வருஷத்துல அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி 5 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவளை ஓரளவுக்கு நார்மல் ஆக்குனது இல்லாம இவளுக்கு புரிஞ்சுக்குவாளா, ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிக்குவாளா, இவளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா, நான் அதுக்கப்புறம் கேட்கிற கொஸ்டின்ஸ்க்குலாம் அவ பதில் சொல்லுவா பாருங்க மேரேஜ்க்கு அப்புறம். அவ்வளோ டீட்டெயில்டா எல்லாமே சொல்லி அவ்வளோ சமத்தா இருந்து இந்த உலகத்துல முதல் ஸ்பெஷல் சைல்ட் டு கெட் பிரெக்னன்ட் ஆஃப்டர் மேரேஜ், ஒரு நார்மல் திருமண வாழ்க்கைக்கு கல்யாணம் பண்ணி அந்த லைஃப் அவ லீட் பண்ணி அதுல அவ வந்துட்டு ஹோமியோபதி மருந்துல பிரெக்னன்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி நான் அந்த உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்றேன். இது வந்து ரொம்ப பெரிய ரெக்கார்ட் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா மேம். இதே மாதிரி என்னை மாதிரி நிறைய ஸ்பெஷல் சைல்டு வச்சிருக்க மதருக்கெல்லாம் நான் சொல்ல ஆசைப்படுறது, யாருமே மனசளவு நோகாதீங்க. தயவுசெய்து மேம்கிட்ட கூட்டிட்டு வாங்க, குழந்தைங்களை காமிங்க, உங்க பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணுங்க, நீங்களும் ஹாப்பியா இருங்க. அது ஒண்ணுதான் நான் சொல்லுவேன். எல்லாரும் நான் கிட்ட இன்பத்தை பெறணும். நிச்சயமா அது கண்டிப்பா வேணும். அதுல வந்து இவங்களே மாசமான சந்தோஷப்பட்டு இல்ல மேம், இல்ல மேம், யாருமே டிப்ரெஸ் ஆகாதீங்க. எல்லா ஸ்பெஷல் மதர்ஸ்க்கும் நான் சொல்றது அதுதான். என் பிள்ளைய பாருங்க, நீங்களும் ஸ்போர்ட்டிவா கொண்டு வாங்க, நீங்களும் ஹாப்பியா இருங்க. அந்த குழந்தைய வந்துட்டு அவங்க சொல்றாங்க, நீங்க கன்சீவ் ஆகுறது பெருசு இல்ல, அந்த கலங்க என் கையில கொடுத்துருங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல, என்ன கலங்க கேக்குறாங்க, சக்கரவள்ளி கலங்கா மரவள்ளி கலங்கா, எனக்கு இது சீசன் கூட இல்லையே, எனக்கு நீங்க சொன்னது சத்தியமா புரியல. உள்ள வந்து அந்த கலங்க என் கையில கொடுத்துருங்க. அதாவது குழந்தையதான் சொல்றாங்க, அறிவோட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தோட உலகம் போற்றும் குழந்தை. இது அநேகமா தமிழர்களோட வாழ்க்கையிலயா இல்ல இந்தியன்ஸ் தான் இது நடக்குமா, பாசிபிளான்னு தெரியல. உலகத்துல எந்த நாட்டுல இருக்கவங்களுக்கு இவ்வளவு ஒரு வில் பவரும் நம்பிக்கையும் இருக்குமானா எனக்கு தெரியல. நீங்க தான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், பெஸ்ட் மதர் கைவிடு. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க தான் அதுக்கு ஒரு உலகத்திலே சிறந்த அம்மா. நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மாவா ஜெயிச்சிட்டீங்க. கண்டிப்பா மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம். அதுக்கு நீங்க தான் மேம் பேருதவி பண்ணீங்க. உதவி கிடையாது, பேர் உதவி. எனக்கு தெரிஞ்ச வேர்ட்ல நான் சொல்றேன். நான் படிக்காததுனால ரொம்ப வேர்ட்ஸ் எனக்கு தெரியும். அப்படி படிக்காததுனால ஜெயலலிதா மாமா இந்த அம்மா பேச ஆரம்பிச்சாங்கன்னா அரசியலுக்கு நீங்க போகாம ராஜா பேச வேணாம் மேம், நம்ம இப்ப மட்டும் பேசுவோம். ஆமா, பேசுவோம். நல்லா சூப்பரா கையில கொடுத்துருங்க. கிழங்க மட்டும் சூப்பரா கையில கொடுத்துடணுமா? நீங்க வந்துட்டு இவங்க பேரை வந்து எம்ஜிஆர் மாதிரி நாடாளுவர் அரசியலுக்கு ஒண்ணு பேசுறேன், எல்லாருக்கும் ஒவ்வொரு வார்த்தை கொடுப்பேன்ல, அந்த மாதிரி உங்க மகளுக்கு பிறக்கிற அந்த குழந்தை வந்துட்டு நாடாளுற ராஜாவா வரட்டும். நல்லா மேம், நல்லா. அது இந்த காரைக்குடி மண்ணுல நல்லபடியா வரட்டும் மேம். நிச்சயமா ப்ராப்ளம் இல்ல, நல்லபடியா வருவாங்க. நீங்க வந்துட்டு இத 3 மாசத்துக்கு யார்ட்டும் டிக்ளேர் பண்ணாம ரகசியம் வச்சிருப்பீங்கன்னா அவங்க சொல்லிட்டோம் மேம். எல்லார்கிட்டையும் போஸ்டர் கிடையாது, அங்க போஸ்டர் அடிக்கல, அவரும் சேர்ந்து அடிக்கல. இங்க பாருங்க, வரும்போது எல்லா பேஷண்ட் வருவாங்க, பேஷண்ட் அம்மா வருவாங்க. இவங்க வீட்டுல மட்டும் அவங்க வருவாங்க, அவங்க அம்மா வருவாங்க, அப்புறம் அவங்க மாமா வருவாங்க, மாமாவோட மாமி, சித்தி, வீட்டுக்காரு, தங்கச்சி. இந்த இடத்துல இடம் பத்தாது. வெளியே வந்துட்டாங்கன்னா இங்க வந்து இந்த ரூம்குள்ள இடம் பத்தாத அளவுக்கு அத்தனை பேர் சுத்தி வந்து உட்காந்துறாங்க. இவ்வளவு பேர் சேர்ந்து அன்பு கட்டளையா என்கிட்ட இருந்து ஒரு வரம் வாங்கிட்டாங்க. கண்டிப்பா மேம் கொடுத்திருக்கீங்க மேம். நீங்க நாங்க கேட்கறது பெருசுல எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. நல்லபடியா ஆளாக்கி வெளியே அவுட்புட் கொடுக்கணும். நிச்சயமா நிச்சயமா அந்த குழந்தை வந்துட்டு எம்ஜிஆரே மறுபடியும் வந்து நம்ம தமிழ் மண்ணில் பிறக்கணும். ஸ்ரீலங்கால இருந்து வந்த அங்க இருந்து நம்ம இங்க வந்து பிறந்திருக்கோம். அதே மாதிரி லட்டு மாதிரி மறுபடியும் வந்து பிறந்து மறுபடியும் நல்ல பெரிய ஆளாகட்டும். ஆஷா மேம் பேரை அவன் கண்டிப்பா காப்பாத்தணும். நிச்சயமா ஒரு டாக்டர் நான் ஆஷா மேம்னாலதான் பிறந்தேன்னு அவன் சொல்லணும். பாருங்க, நான் வந்து அவன் நாடு ஆடட்டுங்கிறேன், இவங்க அரசியல்லாம் வேணாம் டாக்டர் ஆகட்டுங்கிறான். உங்களை நிறைய நல்லது பண்ணட்டும் மேம். அவன் நிச்சயமா அவனு கைராசி டாக்டர் ஆகட்டும், அவன் தொற்றவங்க எல்லாம் கன்சீவ் ஆகட்டும். அதுதான் மேம் மெயின், அதுதான் மேம் மெயின். குழந்தை இல்லைன்னு யாருமே ஏங்க கூடாது. மருந்து இல்லா உலகம் நீங்க படைச்சீங்க, அதே மாதிரி அவனும் படைக்கட்டும் மேம். இங்க பாருங்க, ஆக்சுவலி உண்மையாவே நான் வந்து அவங்க கையை தொட்டுட்டே இருக்கேன். என்னன்னா அந்த பாசிட்டிவிட்டி, அந்த எனர்ஜி, அந்த ஒரு வைப்ஸ் எல்லாத்தையும் அவங்க கிட்ட உறிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா மனம் தளர்ந்ததே இல்லை, அவங்க சோர்வு அடைஞ்சதே இல்லை. அவங்க வந்து எப்பயுமே முடியாதோ, இது பண்ண முடியாதோ, இது நடக்குமோ அதெல்லாம் இல்லவே இல்லை. நீங்க பண்றீங்க, கல்யாணம் பண்றோம், அவளை வாழ வைக்கிறோம், என்னோட குழந்தைங்க கிட்ட நிறைவேறாத விஷயத்த என்னோட பேர குழந்தைங்க கிட்ட நான் நிறைவேற்றிக்கணும், நான் அப்படி கொண்டு வரணும், இப்படி கொண்டு வரணும். அவங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேச்சு. இப்பயே அவங்களுக்கு ஆயுசு ஒரு 50 வருஷம் கூடிடுச்சு. இவங்க தான் அநேகமா ஸ்கூலுக்குலாம் கூட்டு போய் உங்களதான் மம்மியும் கூப்பிட போதும். இவங்க ஸ்கூல் கூட்டிட்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வந்து எல்லாம் இவங்க தான் செய்ய போறாங்க. அந்த ஆசை தீர அந்த வீட்டுல கொலுசு சத்தமும் சிரிப்பு சத்தமும் குழந்தையோட அழுக சத்தமும் அந்த என்ன சொல்றது சேட்டை பண்ற சத்தமும் நிறைய நிறைய நிறைஞ்சு இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டி இந்த உலகத்துல குழந்தை இல்லைன்னு கவலையோட கண்ணீரோட ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் கடவுள் குழந்தை வரத்தை கொடுக்கணும்னு சொல்லி
எல்லாரையும் பிளஸ் பண்ணி வாழ வரணும்னு சொல்லி முடிப்போம். நிச்சயமா நீங்க எல்லாரையும் பிளஸ் பண்ணிருங்க. கண்டிப்பா மேம். எல்லாத்தையும் யான் பெற்ற இன்பம் பெருக இவையகம். அவ்வளவுதான் மேம். சூப்பர். வேற எதுவும் இல்ல. அதுதான் ஒரு தமிழ் ஒருத்தவங்களோட வாயில ஒரு வார்த்தை. நிஜமாவே யாரும் ஊரே யாவரும் கேடுதான். எல்லா மக்களும் நம்மளோட மக்கள் தான். சோ எல்லாருமே வந்துட்டு ஹாப்பியா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவிட்டிய அப்படியே அள்ளி அள்ளி கொடுங்க, ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நம்ம எவ்வளவு பாசிட்டிவிட்டி கொடுக்கறோமோ அவ்வளோ இந்த நான் ஒரு புது விஷயம் கத்துக்கிட்டேன். அதை உங்க எல்லாருக்கும் சொல்லித்தரணும்னு நினைச்சு நான் இன்னைக்குதான் ஞாபகம் வருது. அன்னைக்கு கூட நினைச்சேன் நம்ம அப்படி ஒரு வீடியோ போடலையேன்னு. என்னன்னா இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல, அது வந்து நம்மள ரொம்ப லவ் பண்ணுது. இந்த யூனிவர்ஸ் நம்ம அது வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கு. நம்ம கேட்டா அது கொடுக்க ரெடியா இருக்கு. நம்ம கேட்கணுமா? அதுவே நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம என்ன கேட்டாலும் அது அள்ளி அள்ளி கொடுக்குமா. நம்மளுக்கானது இந்த பிரபஞ்சமே இருக்கா. இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிரினங்கள், மரம் செடி கொடியில இருந்து விலங்குகள்ல இருந்து எல்லாமே நம்மள ரொம்ப லவ் பண்ண நம்மளுக்காண்டி எக்ஸ்ட்ராவா படைக்கப்பட்டதான். நம்ம வந்து அதை கேட்கணுமா இந்த பிரபஞ்சத்தை. இது இம்பாசிபிள் தானே, இது நடக்காத விஷயமா, நடக்குமா அப்படின்னு நினைக்காம நம்ம கனவுல மனசுல நினைக்கிறதெல்லாம் கேட்கணுமா. அந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த இந்த பிரபஞ்சத்தை கேட்டேன். அது வந்துட்டு சத்தியமா இது வந்து ஒரு இம்பாசிபிள், நடக்காத ஒரு விஷயம், கிடைக்காத ஒரு விஷயமா தான். அதுல எனக்கு நிறைய விஷயம் இந்த பிரபஞ்சம் திருப்பி கொடுத்துச்சு. அதுல ஒரு விஷயம் வந்து இவங்களோட குழந்தைகள் வாரிசு தலைமுறை இந்த பிரபஞ்சத்துல விளையாடணும்னு நினைச்சது. இந்த மாதிரி நான் கேட்ட விஷயங்களை ஒரு மிகப்பெரிய விஷயம் சீக்கிரமா ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்டா என்னோட ஆஷாவோட வேற ஒரு பரிணாமத்தை நீங்க பார்க்க போறீங்க. அதை அனௌன்ஸ் பண்ண போறோம். உங்க எல்லாருக்கும் ஹாப்பி பிளசன்ட் சர்ப்ரைஸ் சீக்கிரட்ல மேபி 2-3 monthsல நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம். நீங்க கேட்டு எல்லாரும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி என்ன பிளஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வர போறேன். இந்த புது வருஷத்துக்கு நான் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு நியூ இயர் அப்பயே சொல்லியிருந்தேன். அந்த அனௌன்ஸ்மெண்ட் கட்டி காத்துருங்க. அண்ணா எனக்கு எப்படி கிடைச்சுன்னா, எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதை அந்த பிரபஞ்சத்தை ரெஜிஸ்டர் பண்ணேன். இந்த பிரபஞ்சத்தை ரெஜிஸ்டர் பண்ணேன். அதுக்கான விஷயங்கள்லாம் இந்த பிரபஞ்சமே கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்தி அந்த விஷயத்தை நிறைவேற்றிருச்சு. இனி அதை செலிப்ரேட் தான் நம்ம பண்ண போறோம். அந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ இந்த பிரபஞ்சத்துக்கு கேளுங்க. மனசுக்குள்ள அடுத்தவன் கெட்டு போனோம் அழியணும்னு நினைச்சீங்கன்னா கூட அது கூட இந்த பிரபஞ்சத்துல ரெஜிஸ்டர் ஆயிடும். அந்த பிரபஞ்சம் வந்து உங்களை அழிக்கணும்னு நினைச்சிட்டு அழிக்க ஆரம்பிச்சிடும். சோ உள்ளார கூட நினைக்காதீங்க. மனசுக்குள்ள உங்களை சுத்தி இந்த பிரபஞ்சத்துக்கு பாசிட்டிவான விஷயத்த மட்டுமே நீங்க பண்ணுங்களேன். நீங்க வந்து யூ வில் பி செலிப்ரேட்டட். அப்படி ஒரு அம்மாவை இன்னைக்கு நான் பார்த்தேன், உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். எப்படி வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டா லைஃபே முடிஞ்சிச்சு, சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு இருக்கிற இந்த உலகத்துல ஒரு அம்மாவா, இப்ப நெப்போலியன் சார் அவங்க பையனுக்கு கல்யாணம் எல்லாருமே பார்த்தாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க குழந்தையோட கனவை நிறைவேற்றணும். அவங்க வந்து பெரிய செலிபிரிட்டி, காசு பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு. அதுல நிறைவேற்றுற அதே ஒரு விஷயத்தை தான் ஒரு பாமரனும் ஆசைப்பட்ட நிறைவேற்ற முடியும்னு இவங்க இன்னைக்கு எடுத்து காமிச்சிருக்காங்க. கரெக்ட் தானே? ஆனா உங்களுக்கு ஒன்னும் செல்வத்துக்குலாம் குறைஞ்சது இல்ல. நீங்களே ஒரு பெரிய செலிபிரிட்டி தான். ஆனா இவங்க வந்துட்டு எப்படி சொல்றது, எல்லாராலையும் அதை நினைச்சா நிறைவேற்ற முடியும் அப்படின்றத அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய லெவல்ல இருக்கணும் இல்ல, சின்ன லெவல்ல இருக்கணும் இல்ல, ஆத்மார்த்தமா ஒரு தாயா இருந்தா போதும், இந்த பிரபஞ்சத்தை கேட்டா போதும், இந்த பிரபஞ்சம் நம்மள நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி இந்த உலகத்துல இந்த வியாதி, துயரம், துன்பம் இருக்கிற எல்லாருக்கும் சுகம் கிடைக்கணும்னு வேண்டி பிளஸ் பண்ணி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.